Dear friends, welcome to my YouTube channel. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்க போகுது. நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம்ல, இந்த டீசன்சி, மேனர்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம படித்த புக்ஸ்லேருந்து, நம்ம டீச்சர்ஸ் எல்லோரும் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. பெரியவங்க கிட்ட இப்படி இப்படி பேசணுண்டா, இந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், ஒரு பப்ளிக் ப்ளேஸில் ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது, அப்படி இப்படின்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்மளும் தானாகவே நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சு வளர்ந்து வந்திருப்போம். இந்த மேனர்ஸ் லெசன்ஸ்லாம் நம்ம படித்து வரோம்ல, இதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கூட. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட இருக்கிற நிறைய பேருக்கு, ஏன் நமக்கும் கூட இதில் நிறைய விஷயங்கள் தெரியலை, இல்லை நிறைய விஷயங்களை நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கேட்கும்போது, நான் முதலே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஆமாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ணுறான்ல, இல்லை நம்ம அங்கிள் அப்படி தான் பேசுகிறாரு, கரெக்ட் தான் இவன் சொல்கிறது, இல்லை நம்மளே கூட ஆமாம் நான் கூட அந்த தப்பை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஆமாம், இது ரொம்ப ரிலேட்டபுளாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு இதை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சுன்னா, இல்லை இதை என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸு இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களையும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், நம்ம ஒரு நபருக்கு நம்ம கால் பண்ணும்போது, நம்ம ஒருத்தரை கால் பண்ணுறோம், நம்ம தான் அவருக்கு கால் பண்ணுறோம். ஸோ அவர் அந்த டைமில் நம்மக்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படல, நம்ம தேவைக்காக, நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது அந்த காலை கட் பண்ண வேண்டியதும் நம்ம தான். அவங்க எனக்கு இவங்க கூட பேசி போதும்னு ஆயிடுச்சு, ஓகேடா நான் கட் பண்ணவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த கால் நீண்டு போகக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிவிட்டு கட் பண்ணிடுங்க. அண்டு ரொம்ப காமன் விஷயங்களை பற்றி பேசுங்க, உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சில டைம் நம்ம ஆஃபீஸில், நம்ம காலேஜஸில் நடந்த, ஸ்கூல்ஸில் நடந்த நம்மளை சார்ந்த விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நம்ம விஷயங்கள் பர்சனலாக அதை சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் அந்த டாக் வந்து ரொம்ப நீண்டு போகாமல் 2 பேருக்கும் காமனான விஷயங்களை பேசுங்க. இன்னொன்று, அவர் உங்ககிட்ட பேசணுங்கிற மூடில் இருக்க மாட்டார் மேபி. ஸோ அந்த டாக் ரொம்ப நீண்டு போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணால் விட்டால் 1 ஹவர் 2 ஹவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிற நபர் இருப்பாங்க. எனக்கு இது பர்சனலாக நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த கூப்பிட்ற ஃப்ரெண்டு வந்து நமக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து டே வெயிடா எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது கிறிஸ்பாக பேசி முடிச்சிருங்க. அவங்க டைமை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத மனசில் வச்சுட்டு பேசுங்க எப்போவுமே. இது முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த தப்பை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம், இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் கில்ட் ஃபீல் வரும். நமக்கு திடீர்னு ஒரு கால் வருது, நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து. ஃபோன் எடுத்து பார்க்குறோம், ஆமாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர். நம்ம அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வச்சா அங்கேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. நம்ம ஹலோன்னு சொல்லி பார்க்குறோம், அங்கேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. ஸோ அங்கேருந்து என்னென்னமோ சத்தம் கேட்குது, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த நபர் பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை கேட்குறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே வச்சு பார்க்குறோம். இது நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். அங்கே என்ன பேச்சு நடக்குது அப்படின்னு கேட்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இது கண்டிப்பாக இந்த மேபி அவங்களுக்கு பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ SOS கால் மாதிரி அப்படி ஏதாவது சிச்சுவேஷனில் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா ஓகே. அதனால தான் நான் சொன்னேன், மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் கேளுங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்காங்களா, அதனால தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேளுங்க. இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கை தட்டி அந்த கால் நமக்கு வந்திருக்கு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க, இல்லை அவங்க பெருசாக எதுவும் வண்டி சத்தம் ஏதாவது கேட்குது, அவங்க பெருசாக நம்மக்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படலை, அவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த கால் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க. அந்த காலை ஒட்டு கேட்குறது, அங்கே என்ன நடக்குதுங்கிறத கேட்குறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அது மேபி உங்களுக்கு நாளைக்கு இதே விஷயம் நடக்கலாம்.
உங்கள் ஃபேமிலியில் ஒரு சண்டை நடக்கும்போதோ, இல்லை உங்களுக்கு பிடித்த நபர்களோட நீங்கள் கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கும்போதோ, உங்ககிட்ட இருந்து அவருக்கு தெரியாமல் இன்னொரு நபருக்கு கால் போகலாம். அவர் இந்த காலை ஒட்டு கேட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது 2வது ஒரு விஷயம். இது நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் இதை நான் பண்ணியிருக்கேன். இது தப்புன்னு தெரியாமல். ஸோ அந்த விஷயம் பண்ணாதீங்க. இது ரொம்ப தப்பு. 3வது விஷயம், நமக்கு ஒரு நபர் கால் பண்ணுறாரு, இல்லை நம்ம ஒரு நபருக்கு கால் பண்ணுறோன்னா, அவர் நம்மளை நம்பித்தான் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவார். இதை நம்ம மட்டும்தான் கேட்குறோம். என் காதுக்கு அந்த அந்த என்னை கூப்பிட்ட நபர் நினைக்கிறாரு அவர் பேசுகிறது என் காதுக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவருடைய விசுவாசத்தை உடச்சி நம்ம இந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு நமக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அந்த நபருக்கு நம்ம செய்கிற ஒரு துரோகம் அது. அந்த நபர் நம்ம கேட்குறக்காக தான் பேசுகிறார். அவர் மேபி நம்மக்கிட்ட இன்னொரு நபரை பற்றி குத்தம் சொல்லலாம், இல்லை அவருக்கு பிடிக்காத ஏதோ விஷயங்கள் நடந்ததை பற்றி பேசலாம், அவர் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசலாம், நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவரோட பர்சனல் மேட்டர்ஸை பற்றி பேசலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுற்றி ஆள் இருக்கும்போது ஸ்பீக்கரில் போட்டுக்காதீங்க. இல்லை நீங்கள் ஏதோ வேலையாக இருக்கீங்கன்னா, மச்சா ஒரு நிமிஷம்டா, நான் இந்த காலை ஸ்பீக்கரில் போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு பேசுங்க அவர்கிட்ட. அவர் ஓகே அவரோட கன்சர்னோட ஸ்பீக்கரில் போட்டுட்டு பேசுங்க. இது நான் காலேஜ் படிக்கும்போது இந்த விஷயம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகிருக்குது. சில பெண் தோழிகள் இந்த பசங்களுக்கு கால் பண்ணும்போது, இந்த பசங்க அதை ஸ்பீக்கரில் போட்டு அதை ஹோல் ஹாஸ்டலே உட்காந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு இவன் மட்டும்தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இதை அந்த ஹாஸ்டல் பசங்க முழுவதும் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆயிருக்கு. நான் அந்த மாதிரி நடக்கும்போது சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணாதடா, அது தப்பு. அந்த பெண் உன்னை நம்பி தான் அந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த பசங்கிட்ட மேக்ஸிமம் சொல்லி பார்த்துருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் கன்சர்னோட நான் சொன்ன மாதிரி நான் ஸ்பீக்கரில் போட்டுக்கிற மச்சான் அவங்ககிட்ட அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டுக்கலாம், தப்பில்லை. 4வது விஷயம், இது ஆமாம், இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. உங்ககிட்ட ஒரு நபர் கால் பண்ணி இன்னொரு நபருடைய காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கால் வருது, அவர் கேட்குறாரு உங்ககிட்ட, மச்சான் அந்த பையனோட நம்பர் கொடு, இல்லை அந்த பொண்ணோட நம்பர் உங்ககிட்ட இருந்தால் கொடு அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் உடனே எடுத்து கொடுத்துடாதீங்க. ஒரு செகண்ட்ரா நான் பார்த்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அந்த நபருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாகவோ இல்லை நேரடியாக கால் பண்ணியோ கேளுங்க. இப்படி இந்த நம்பர் உன்னோடைய நம்பர் கேட்குறாருடா, நான் கொடுக்கவா ஷேர் பண்ணவா அப்படின்னு கேளுங்க. இது ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கள உண்மையிலே அவங்க பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு நினப்பாங்க. காரணம் ஆமாம், அதுதான் முறை, அப்படி தான் செய்யணும். ஒருத்தர் நம்பர் கேட்டார், உங்ககிட்ட அந்த நம்பர் இருக்குதுங்கிறக்காக உடனே எடுத்து கொடுத்துடக்கூடாது. அவருடைய பர்மிஷன் வாங்கணும். உன் நம்பர் இவன் கேட்குறான்டா, நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதை கொடுங்க. இது நான் பண்ணுற விஷயந்தான். இது எனக்கு மேபி நான் சொன்ன மாதிரி சின்ன விஷயம்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் இது உண்மை. இது நானும் என் நம்பர் என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என் நம்பர் கொடுத்து நானும் அவனை கூப்பிட்டு திட்டியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எல்லாம், ஏன்டா என்கிட்ட பர்மிஷன் கேட்காம கொடுத்து அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கேன். அடுத்த 5வது ஒரு விஷயம், நம்ம ஒரு பர்சனுக்கு கால் பண்ணும்போது அவர் மேபி பல சிச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம். ப்ளீஸ் ஒருத்தரை கூப்பிடும்போது அவர் கால் எடுத்து, மச்சான் நான் தூங்குறேன்டா, இல்லை சாப்பிட்றேன்டா, ப்ரே பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்லாம் சொன்னால் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் உடனே ஓகே மச்சான்னு சொல்லி கட் பண்ணிடுங்க. இல்லை மச்சான் ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அந்த கான்வர்சேஷனை நீட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த காலை கண்டினியூ பண்ணாதீங்க. அவர் அந்த மாதிரி சொல்கிறதே என்னால் இப்போ பேச முடியாதுங்கிறது இன்டெரக்டாக அவர் சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். ஸோ அது தப்பு. அவங்க சாப்பிட்றாங்க, ப்ரே பண்ணுறாங்க, தூங்குறாங்கங்கிற போது அந்த காலை இமீடியட்டாக கட் பண்ணுங்கள். அவர்கிட்ட சொல்லிவிட்டு, மச்சான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிஞ்சு கூப்பிட்றேன்டா, இல்லைனா நீ எப்போ ஃப்ரீ ஆகுவியோ அப்போ நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுங்க அந்த காலை. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ரிங்டோன், அது ரொம்ப அது ரொம்ப முக்கியமான. இது முன்னாடி ஒரு பாயிண்டில் சொன்ன மாதிரி தான். இது இன்னும் பெரிய விஷயம் மாதிரி படாது. பட் இந்த ரிங்டோன்லாம் வைக்கிறது, எந்த இடத்துல ரிங்டோன் வைக்கணும், எவ்வளோ லவுடாக வைக்கணும், எந்த இடத்துல வைப்ரேஷனில் இல்லை சைலண்டில் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நான் பெருசாலாம் சொல்லலை, உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும், இந்த ரிங்டோன் விஷயம். அடுத்த ஒரு விஷயம், இது
இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன் அண்டு லேட்டாக தான் நான் இதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ என் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை நான் என் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் அந்த ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். மச்சான் இந்த ஃபோட்டோ பாரேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட அந்த ஃபோன் கொடுக்குறேன். ஸோ அந்த பையன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டான். ஓகே, அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த ஃபோனை எனக்கு திருப்பி தரணும், அதுதான் மரியாதை. இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். நான் என்கிட்ட அந்த மாதிரி ஃபோட்டோ கொடுக்கும்போது நான் அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் ஸ்லைடு பண்ணி அடுத்த ஃபோட்டோஸ் என்னென்னு பார்ப்பேன். அவன் அதை விரும்பலை. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது அந்த ஒரு ஃபோட்டோவை தான். அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்லைட் பண்ணி பார்க்கும்போது அவனோட பர்சனல் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கலாம். அவன் ஃபேமிலி, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ. ஸோ அவன் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படல. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது அவன் காமிச்ச அந்த ஒரு ஃபோட்டோவை தான். ஸோ இது வந்து அந்த இன்னொரு நபருடைய சுதந்திரத்தில் நம்ம வீணாக தலையிடுற மாதிரி அந்த தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். இது நான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு நடந்ததில்லை, பட் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். அது லேட்டாக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால் இது பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை ஒரு பாயிண்ட் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இன்னொன்று, இந்த ரிங்டோன் விஷயம் சொன்ன மாதிரி தான் பப்ளிக்கில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. இதை நீங்கள் ட்ரெயினில், பப்ளிக் பிளேசஸில், பஸ்ஸில் எல்லாம் ரொம்ப நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சத்தமாக பஸ்ஸில் பாட்டு வச்சுக்கிட்டு வர்றது ஃபோனில். நிறைய இது வந்து ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப இந்த அன்எஜுகேட்டடான ஆளுங்க தான் இதை ரொம்ப பண்ணுவாங்க. ரொம்ப சத்தமாக பாட்டு வச்சுட்டு வர்றது. ட்ரெயினில் எல்லாம் போகும்போது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயினில் போகிறவங்க பல மன அழுத்தத்தோடு போகலாம், வருத்தத்தோடு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் 30 ரூபாயிலிருந்து இப்போல்லாம் ஹெட்செட் அவைலபிளாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா நீங்கள் பாட்டு கேளுங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் இப்போ இருக்குது. ஸோ அடுத்தவங்க நிலைமை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். பப்ளிக் அண்டு ஃபோன் பேசுகிறதும் அப்படி தான். நைட்டு 12 மணிக்கெல்லாம் ரொம்ப லவுடாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின்லலாம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம எல்லாமே ரொம்ப இப்படி கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்களோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும். அவங்க தூங்குறாங்க, இதெல்லாம் ஒரு மேனர்ஸ் தான். இதெல்லாம் சொன்ன மாதிரி இது ஒன்றும் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல்ஸ்லாம் இது ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரது. இதெல்லாம் நம்மளாக சிலதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். ரிலேட்டபுளான பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணுறவங்க நபர்கள் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் இந்த மாதிரி விஷயங்களை ப்ளீஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அண்டு இன்னொரு விஷயம், இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். உங்களுக்கு ஒரு நபருடைய நம்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அவருக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல ஸ்டார்டிங்லேயே டக்குன்னு அவருக்கு கால் பண்ணிடாதீங்க. அவர் மேபி ஒரு வேலையில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். அண்டு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பாதீங்க. அது கூட கொஞ்சம் ப்ரைவேட்டான ஏரியா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் மெசேஜில் முதல்ல அவருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களை யாருன்னு ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்கள். ஹலோ, நான் வந்து இந்த நபர், என் பேர் இது, நான் இந்த இடத்துலேருந்து கூப்பிட்றேன். இல்லை, நான் உன்னோட அந்த நண்பங்கிட்டேருந்து இந்த நம்பர் வாங்கினேன், நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, இப்போ கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல டெக்ஸ்ட் மெசேஜில் மெசேஜ் அனுப்பி அவங்க கன்சர்ன் கிடச்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். இல்லை அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்படியும் அவங்க பார்க்கலங்கிற பட்சத்தில் மட்டும் கால் பண்ணுங்கள். இதுவும் மேபி ஒரு சின்ன விஷயந்தான், பட் இதுவும் பண்ணால் நல்லது. ஸோ இது எனக்கு சில விஷயங்கள் இது ஒவ்வொருத்தங்கிட்டையாக நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு காலேஜஸ்லேயும் நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக சொல்லித்தரதில்லை. சில கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இந்த மேனர்ஸ், எட்டிகேட் லெசன்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏனோ தெரியல, நம்ம கண்ட்ரிலலாம் இது இன்னும் பெருசாக ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் சொல்லித்தரதில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என் ஃப்ரெண்டும் இதை பார்க்கணும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இதை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது மட்டும் இல்லாமல் நிறைய கிறுக்குத்தனம் நம்ம பண்ணுறோம், எனக்கு தெரியும் ஃபோனில். அதெல்லாம் எனக்கு இப்போ திடீர்னு என் மனசில் பட்ட சில விஷயங்களை நான் சொன்னேன், அவ்வளோதான். இது இல்லாமல் இன்னும் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக, எனக்கு தெரியும். ஸோ அது நான் மேபி விட்டுருக்கலாம், இந்த வீடியோவில் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த பாயிண்ட்டை விட்டேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். முடிஞ்சால் இதோட ஒரு செகண்ட் பார்ட்டும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே,
அண்டு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் bless you all.